ஹாய், நான் பாபு ஃப்ரம் இண்டஸ் பவர் சிஸ்டம். இப்போது பெலூக் ஏபிஎஃப்சி கண்ட்ரோலரை எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். அந்த பெலூக் ஏபிஎஃப்சி கண்ட்ரோலர் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு இந்த அடாப்டர் தேவை. இந்த அடாப்டர் இருந்தால் தான் நம்ம இது ப்ரோக்ராம் பண்ண முடியும். இப்போ இந்த அடாப்டரில் பார்த்தீங்கன்னா எஸ்கேப், டவுன், என்டர், அப் 4 பட்டன்ஸ் இருக்குது. இந்த 4 பட்டன்ஸை வச்சு தான் நம்ம இந்த பெலூக் கண்ட்ரோலரை ரீசெட் பண்ண போகிறோம். இப்போ ரீசெட் எப்படி பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு எஸ்கேப்ன்ற பட்டனை ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணணும். எஸ்கேப் ஒரு வாட்டி பட்டனை ப்ரெஸ் பண்ண பேர் இந்த டவுன் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணணும். இந்த டவுன் பட்டன் 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது இன்ஃபோன் வரும், கண்ட்ரோலரில் இங்கே இன்ஃபோன் வரும். செகண்ட் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது மேனுவல் வரும். தேர்ட் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது செட்டப் வரும். இந்த செட்டப்பில் தான் உள்ளே போய் நம்ம ரீசெட் பண்ண போகிறோம். இதை ரீசெட் எப்படி பண்ணுறோன்னா, இந்த என்டர் பட்டன் இங்கே இருக்குது. இந்த என்டர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணணும். சும்மா ஒரு வாட்டி டச் பண்ணிலாம் எடுக்கக்கூடாது. லாங் ப்ரெஸ், நல்லா லாங் ப்ரெஸ், ஃபியூ செகண்ட்ஸ் லாங் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணி இந்த 100 வந்துடும். ஸோ 100, 200, 300, 400, 500, 600 வரும். ஸோ நம்மளுக்கு தேவையானது 600 பேராமீட்டர்ஸ். அந்த 600 போடுறதுக்கு டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். 100, 200, 300, 400, 500, 600. இப்போது 600 போயாச்சு. 600க்குள்ளே போடுறதுக்கு நம்ம என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இந்த என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணோடனே 601 நோன்னு வரும். 601 நோன்னு வந்த உடனே நம்ம திருப்பி இன்னொரு வாட்டி என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். இந்த என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணோடனே இந்த நோ வந்து பிளிங்க் ஆகும். இந்த நோ பிளிங்க் ஆன உடனே திருப்பி டவுன் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். டவுன் பட்டன் ப்ரெஸ் பண்ணோடனே எஸ்ன்னு வரும். எஸ் பிளிங்க் ஆகும். ஸோ இந்த எஸ் பிளிங்க் ஆகிறது இது பண்ண பேர் திருப்பி என்டர் பட்டன் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணணும். என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணோடனே நோன்னு வந்துடும். இது 601 ப்ரொசீஜர் முடிஞ்சிச்சு. இப்போது 602ல் போகணும். 602ல் போகிறதுக்கு டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணோடனே அகெயின் இது நோன்னு சொல்லும். நோன்னு சொன்ன பேர் அகெயின் என்டர் பட்டன் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணணும். என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணோடனே நோ பிளிங்க் ஆகும். நோ பிளிங்க் ஆன உடனே இப்போ டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணோடனே எஸ் பிளிங்க் ஆகும். இந்த எஸ் பிளிங்க் ஆன உடனே திருப்பி ஒரு வாட்டி என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே நோ வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ப்ரோக்ராமிங். இது முடித்த உடனே நீங்கள் எஸ்கேப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ரீசெட்டு உங்களுக்கு இதுவாகிடும். அவ்வளோதான் ப்ரோக்ராமிங்.